அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் எல்லாரும் தெரியாத விஷயம், ஆனா அது பொதுவாக சொல்லப்பட்டுள்ள ஒரு இடம் என்பது இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இதுல 2 பார்ட் இருக்கு. இதுல எந்த பார்ட் நம்மளுடைய ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஒத்தடம் கொடுக்கக்கூடியது, உயிர் வாழ வைக்கக்கூடியது, பணம் பொருளை விட ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தம். அந்த பந்தம் என்பது பூர்வ புண்ணிய பந்தம். இந்த பூர்வ புண்ணிய பந்தம் என்பது யார் இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு என்ன சொல்லலாம்னா, அதுவும் அந்த பூர்வ புண்ணிய பந்தம் தான். அந்த பூர்வ புண்ணிய பந்தம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோடு தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கலாம், மனைவியாக கூட இருக்கலாம். இப்ப மனைவிங்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவர்களுடைய தேவை அனைத்தையும் நீங்க பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல நீங்க இருக்கணும். கணவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மனைவியுடைய அந்த நமக்கு ஒரு பந்தமாக வந்து விட்டதுனால அவர்களுடைய அனைத்து விதமானது விஷயங்களுக்கும் நீங்க தான் பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து செயல்படணும். இதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. நல்லது நடந்தாலும் எந்த இதுனாலும் இதே பெண்ணே பெண்ணுக்கு அந்த பந்தம் என்பது கணவனாக வந்தால் கடைசி வரைக்கும் என்ன சொல்றான்னா, அவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகரமாக இருந்து அவருக்கு துணி துவைச்சு போட்டு அவருக்கு சோறை பொங்கி போட்டு இந்த மாதிரி ஒரு பந்தம் என்பது இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன சொல்றான்னா, நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரம். இதுதான் உண்மை. இது இன்னைக்கு நம்ம நமக்கு தெரிஞ்ச உண்மை. ஆனா தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்றேன். அது உங்களுக்கு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதா, அந்த நட்சத்திரம் என்னது அப்படிங்கிறத நீங்கள் நான் இதை ரொம்ப நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளை ஒரு சமூகத்தில் அந்தஸ்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு, நம்மளுடைய உடல் பொருள் ஆவியில ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அந்த பூர்வ புண்ணிய பந்தம். நட்சத்திரத்துக்கு 15வது பந்தம். நட்சத்திரத்திற்கு, நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரம் பந்தம் தான். அந்த பந்தம் என்ன சொல்றான்னா, அது வாழ்வியலில் என்ன சொன்னா, நமக்கு பிறப்பு, நமக்கு பிறந்த குழந்தை, மனைவி, இந்த மாதிரி சம்பந்தங்களுடைய உங்களுடைய ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்ட்டை டச் பண்ணக்கூடிய ஒரு பந்தம் என்பது உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரம். உடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரம். அப்ப அந்த 15வது நட்சத்திரத்தில் யாராவது உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா? உங்களுடைய லக்கண புள்ளி நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரத்தில் மனைவி வந்துவிட்டால் நீங்கள் பயங்கரமான யோகசாலி. நான் அனுபவபூர்வமாக இதை இந்த ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் மேல் ரொம்ப அக்கறையுள்ள ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த இடத்துல நான் உட்கார்ந்து பேசுவதற்கு, இந்த இடத்துக்கு நான் 13 ஆண்டுகள் ஆச்சு. இந்த இடத்துக்கு 13 ஆண்டுகள் ஆச்சு. இதே ஊர்ல இன்னொரு 2 வருஷம் ஒரு இடத்துல அந்த இடத்துல இருந்து என்னை இந்த இடத்துக்கு கூட்டு கொண்டாந்து எனக்காக இந்த இடம் கட்டி லெட்டின் பாத்ரூம் ரெடி பண்ணி என்னுடைய அந்த பங்களிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு உண்டான அட்வான்ஸ் 50,000 கொடுத்து செயல்படுத்தியவர் என்னுடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரத்துக்கு. ஏன் இந்த நம்பருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அப்ப எனக்கு
சரியாக தெரியாது. அப்ப இன்று வரை நாம் மறக்க முடியாத ஒரு லெவலுக்கு அந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை அந்த நபர் உருவாக்கி மேலோகம் சென்று விட்டார். இப்ப அவர் இல்லை, சின்ன வயசு. அவருடைய கர்மா, அந்த கர்மாவை கொஞ்சம் விட்டு ஒரு ட்ராக்கை விட்டு இன்னொரு ட்ராக்குக்கு போகும்போது ஈஸியாக தட்டிட்டு போயிடும். அந்த விதத்தில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் உங்களிடம் இருக்கிற ஆகுதியை அனுபவித்து உங்களுக்கு கூட இருக்கும். உங்களுடைய ஆகுதியை அனுபவிக்கும். நீங்க அது காலம் பூரா என்ன சொன்னா நல்லது செஞ்சுட்டே இருக்கணும். அது உங்களுக்கு பந்தமாவே இருக்கும். அந்த பந்தத்திற்கும் அது உயிர் பந்தம் இல்லாத ஒரு பொருள் பந்தம். பொருள் பந்தம் அப்படின்னு சொன்னா வந்திருக்கிறோம், இவ்வளவு நாள் இருக்கும், வாழ்ற வரைக்கும் வாழ்வோம் அப்படிங்கிறது. அதே சமயத்துல உங்களுடைய உயிர் ஆன்மா, உங்களுடைய ஆன்மா அந்த நட்சத்திரத்தை நினைத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிஸ்னஸ் வந்துடும். அந்த நட்சத்திரத்திற்குண்டான நபர் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்பு கொண்டிருக்கிறாரா அப்படின்னா, நீங்கள் கரெக்டா என்ன சொன்னா மானசீகமாக உங்களுடைய மனம் மென்மையாகவும் இலகுவாகவும் எந்த இக்கட்டான நிலையிலும் அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்களா அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திர லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திர நபர். என்ன காரணம்னா, உங்களுடைய லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலதான் இந்த நட்சத்திரம் இருக்கும். 7ஆம் இடம் என்பது என்ன? மனைவி, நட்பு, நண்பர். நமக்கு என்ன சொன்னா ஒரு நண்பர், எதிர்த்து உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாமே என்ன சொன்னா இந்த 7ஆம், அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் தான் இந்த பூர்வ புண்ணிய பந்தம். சாதாரண விஷயம். பூர்வ புண்ணியம் அப்படின்னா என்னது? நம்மளுடைய பிறப்புக்கு, இந்த பிறப்புக்கு முற்பிறப்போடு அந்த தொடர்பு இருந்ததுனால்தான் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் நமக்கு வரும். அந்த நட்சத்திரங்கள் நம்மளோடு சேர்ந்து பயணிக்கும். காலத்திற்கும் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா நன்மையை செய்யும். நன்மையை செய்யும்னா மனதளவிலும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு கால் நீங்கள் வீழ்ச்சி அடைய போகும்போது வீழ்ச்சி அடைந்து நிற்கின்ற காலத்தில் கூட அது தன்னிடம் இருக்கின்ற உடைமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கடவுளை நீங்கள் என்ன சொன்னா அனுதினமும் எப்பயுமே வணங்கி கொள்ள வேண்டும். அந்த நட்சத்திரத்திற்குண்டான கடவுளை நீங்கள் வணங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் இது ஒரு சத்தியமான உண்மை. என்னுடைய வாழ்க்கையில என்ன சொன்னா, இத்தனை வருடங்களில் நான் டெய்லி, அதாவது பிள்ளையார் கோயிலுக்கு போவேன், முருகன் கோயிலுக்குள்ள நான் ரொம்ப நாள் நுழைஞ்சதே கிடையாது. என்னன்னு தெரியல. இப்ப சமீப காலமாக நான் டெய்லி அந்த வாக்கிங் போகும்போது நினைச்சிட்டேன்னா டக்குன்னு என்ன சொன்னா உள்ள போயிடும். உள்ள போகும்போது என்னுடைய அந்த பூர்வ புண்ணிய பந்த நட்சத்திரத்திற்குண்டான தெய்வத்தை போய் நான் ஒரு சின்ன பொருள் வைப்பேன். சின்ன பொருள் அதோடைய பாதத்திலேயோ அல்லது அந்த கையிலேயே வைப்பேன். அது இன்று வரை என்ன செய்கிறது என்று சொன்னால், எனக்கு பல விதத்தில் என்ன சொன்னானே என்னுடைய மனது, என்னுடைய உடல், பொருள், ஆவிகளை அனைத்தையும் ஒரு நல்ல ரிலாக்ஸ் மைண்டு கொண்டு வரும். எல்லாருக்கும் இப்ப தேவை என்ன சொன்னான்னா பணம் பொருள் இருந்தாலும் ரிலாக்ஸ் மைண்டு, ஒரு மனம் கவலைப்படாமல் இருப்பது. மனம் கவலைப்படாத ஒரு தன்மைக்கு கொண்டு போகணும். மனம் கவலைப்பட்டுருச்சுன்னா என்ன சொன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு அது தீர்க்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் 15வது நட்சத்திரம். லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரம். இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே நட்சத்திரத்திற்கு 15வது நட்சத்திரம், நீங்கள் சேர்த்து வைத்திருந்த ஒரு பொருளை, நீங்கள் சிறுக 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 சேர்த்து வைத்திருந்த பொருளை அந்த 15வது நட்சத்திரம் என்ன செய்யும்? சாப்பிடும். நீங்க சேர்த்து வைக்க அது சாப்பிட, நீங்க சேர்த்து வைக்க அது சாப்பிட, நீங்க சேர்த்து வைக்க அது சாப்பிட. இது எந்ததுக்கு? நட்சத்திர
நம்மளுடைய சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம். நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, பொட்டணத்துல ஒண்ணு கெட்டி வச்சிருப்பீங்க, அது என்ன செய்யும்? சாப்பிட்றோம். ஆனா அதை சாப்பிட்ற ஒண்ணு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. என் பையில இருந்து என் பையன் வந்து காசு எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு உறவு, அந்த மாதிரி ஒரு உறவு வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் சிறுக சிறுக கஞ்சத்தனமாக சேர்த்து வைத்து, நீ நல்லா தின்னு அப்படிங்கிற, நல்லா இல்லை நான் சேர்த்து வச்சிருக்கேன், என் பிள்ளைகளுக்கோ எதுக்கோ வந்து ஆகும்ல அப்படிமா. கரெக்டா வந்து அந்த 15வது நட்சத்திரம் ரெட்டேக்கலாம். அது சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம் பந்தம். அந்த பந்தமும் இந்த பந்தம் உங்களுடைய உயிர்கால்களை உயிரோட்டத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். அப்ப எல்லாரும் இது கண்டுபிடிக்க தெரியும். அசுவதி. இப்ப அசுவதி அப்படின்னு சொல்லி வரும்போது 15வது நட்சத்திரம் சுவாதி, பரணி, அதுக்கு அடுத்து பரணி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து விசாகம். பரணிக்கு 15வது நட்சத்திரம் விசாகம். யாருக்கு லக்கணத்திற்கு உயிர் புள்ளி என்று சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரத்தில் வந்து விட்டதோ அவருடைய வாழ்க்கையில் குரு ஆதிபத்தியம் உடையவர்கள். உங்களுடைய ஆன்மாவை வந்து என்ன சொன்னாலும் வலிமைப்படுத்தக்கூடிய சக்தியாகவும் பெரிய வெற்றியை உங்களை வந்து பின்புறத்திலிருந்து இயக்கி ஒரு உச்சந்தலைக்கு கொண்டு வருவார். இதே ஒரு நபர் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு 12 வருஷ கஸ்டமர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து என்னிடம் வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, அந்த 3 ஆண்டுகளில் வந்து அது என்ன சொல் கொடிகட்டி பறக்கிற மாதிரி ஒரு யோகத்தை வந்து அந்த குருவால் செய்யப்பட்டது. அந்த குருவால் செய்யப்பட்ட வந்து அந்த லேடியோடைய பையனை வந்து டாக்டருக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். மறக்கவே அந்த அம்மாளாலே முடியாது. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த டாக்டருங்கிற வார்த்தையை வந்து சொல்லி வந்து செயல்படுத்த, சார் எங்களால எல்லாம் படிக்க வைக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்ததை அந்த 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 அம்மாவுடைய லக்கண புள்ளி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற காரணத்தினால், அப்ப விசாகம் என்று சொல்லக்கூடியது 15வது நட்சத்திரம். அந்த 15வது நட்சத்திரத்திற்குண்டான குரு ஆதிபத்தியம் உடைய ஒரு நபரிடம் வந்து வேலைக்கு சேரும் போது தன்னுடைய முதல் குழந்தையை டாக்டருக்கு அனுப்பி சமூகத்தில் வந்து இன்னைக்கு என்ன சொல்றேன், என்னுடைய பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறார் ஒரு அந்தஸ்தை எப்படி உருவாக்கி கொடுத்ததுன்னா அந்த பந்தம் என்றும் மறக்க முடியாது. இது யாரால் இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு குருவால். அப்ப எப்ப வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி அமைந்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஒரு குரு ஆதிபத்தியம் உடைய நபர் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல மேன்மைப்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுப்பார். இது சத்தியம். எல்லாரும் நினைப்பீங்க தேவகுரு ஆசர், அதாவது வந்து எப்பயுமே வந்து சுக்கிரனுக்கு வந்து என்ன சொல்றான்னா குரு நல்லது செய்வார். சுக்கிரனுக்கு குரு நல்லது செய்வார், அதுல எந்த வித மாற்றம் கிடையாது. ஆனால் குருவுக்கு சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டார். இப்படியெல்லாம் நீங்க வந்து பகுத்து பார்க்கணும். அதனால வந்து என்ன சொல்லலாம்னா அசுவதிக்கு சுவாதி, பரணிக்கு விசாகம், அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா கார்த்திகைக்கு வந்து என்ன சொன்னா அனுசம், ரோகிணிக்கு வந்து கேட்டை. அப்ப ரோகிணிக்கு கேட்டை அப்படிங்கும்போது எப்பயுமே வந்து என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனி என்று சொல்லக்கூடிய அந்த 15வது நட்சத்திரம் வேலைக்காரன். சனி என்று சொன்னால் வேலைக்காரன். அந்த வேலைக்காரனா மறக்க முடியாத ஒரு வேலைக்காரன் இருப்பான் வாழ்க்கையில. இவன மாதிரி எந்த காலத்திலும் வந்து காலை கட்டிப்பிடித்து இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் வந்து கிடைப்பான். அதன் மூலமாக வந்து என்ன சொன்னா உயிரை கூட காப்பாத்திருப்பான். அப்பேற்பட்ட ஒரு ஆதிபத்தியம் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு பந்தமாக வருவது சனியோடைய நட்சத்திரம் தான். லக்கண புள்ளிக்கு மட்டுமே, ராசி புள்ளிக்கு தயவு செய்து டச் பண்ணிடாதீங்க. அதே வந்து ராசி புள்ளி கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்து 15வது நட்சத்திரம் அனுசமாக வருகின்ற காரணம் உங்களுடைய வேலைக்காரனுக்கு வந்து என்ன சொன்னா நீங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா நீங்க சேர்த்து வைத்திருந்த சம்பாத்தியத்தை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். இங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வராது. ராசியோடைய அமைப்பு வேறு, லக்கணத்தோடைய அமைப்பு வேறு. அப்ப இதே மாதிரி வந்து எல்லா மனிதரும் தன்னுடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரம் உங்களுக்கு உயிரை கொடுக்கும்,
வாழ்க்கையை கொடுக்கும். உங்களுடைய இக்கட்டான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களை ஆறுதல் படுத்தும், உங்களுக்கு உணவு கொடுக்கும், உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா, என்ன தேவை வந்து உங்களுக்கு அதன் மூலமாக அடைய வேண்டுமோ அது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப நம்ம வீட்டுல வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு வேலைக்காரர் இருக்கார். தோட்டத்தெல்லாம் பார்த்துக்குவார். வீட்டுக்கு காலையில 6:30 மணிக்கு வந்துடுவார். வீட்டுல இருக்கிற மாடியை தூத்து, வீட்டுல இருக்கிற மரஞ்செடிகளுக்குள்ள தண்ணியை எடுத்து ஊத்துவார். அவரால் வந்து மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏதாவது சில சூழ்நிலையில் நம்ம சத்தம் போட்டாலும் அதில் அவர் திரும்ப திரும்ப இங்க வருவார். அப்ப வரும்போது ஆராய்ச்சி பண்ணி பாரும்போது அவருடைய பெயர் வந்து என்ன சொல்றான்னா கார்த்திகை நட்சத்திரத்துல ஆரம்பிக்கும். நம்மளுடைய லக்கண புள்ளி விசாகம், 15வது நட்சத்திரம் கார்த்திகை. இன்று வரை நம்ம போய் தோட்டத்தை மேற்பார்வைதான் பார்ப்போம். அந்த தோட்டத்தை வந்து 5 வருடங்களாக தோட்டம் வாங்கி வந்த தோட்டத்தை வந்து பொட்டல் காடாக 5 வருஷம் ஆச்சு வாங்கி அதுக்கு உண்டானதெல்லாம் வச்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம செலவு பண்ணினாலும் இன்னைக்கு தென்னையில் பாலை போட்டு விட்டது. தென்னையில பாலை வந்து என்ன சொன்னா போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு வந்து சொன்ன ஐயா பாலை போட்டுருச்சு அப்படின்னு சொல்ல அளவுக்கு வந்து என்ன சொன்ன ஒரு மனிதன் வந்து அந்த காட்டுல வந்து நம்ம சம்பளம் கொடுத்தாலும் அந்த உயிரோட்டமாக வேலை பார்க்கணும். அதற்கு காரணம் நம்மளுடைய லக்கண புள்ளி நட்சத்திரத்துக்கு 15வது நட்சத்திரம். அதே மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை கும்பிடுங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களை நாடி வரும். அது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும். அது இறை சக்தி மூலமாக வரும். கண்டிப்பாக வந்து அதை நம்ம பயன்படுத்துகின்ற விதம் எப்படி இருக்கணும்னா நேர்மையான பயன்பாடாக இருக்கும். அது ஆணாகவும் வரலாம், பெண்ணாகவும் வரலாம். அப்ப அந்த உறவை வந்து நம்ம வந்து என்ன சொன்னா கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. கொச்சைப்படுத்தினோம்னா என்ன சொன்னா தப்பா போயிடும். எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? எல்லாமே ஜோதிடம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து 30 டிகிரி தான், 9 பாதம் தான். இதுல மாற்றம் இருக்கா? இதுல இருந்து ஏற்ற இறக்கம் இருக்குதா? அதனால உங்களோட ஆயுள் பரிபந்தத்திற்கும் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு உண்டான 15வது நட்சத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களுடைய உடல் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தத்தில் வந்து என்ன சொல்லணும் உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதற்குண்டான அதிதேவதை வந்து நித்தமும் பாருங்கள், நித்தமும் வழிபாடு பண்ணுங்கள், அதற்குண்டான சுலோகத்தை சொல்லுங்கள். கண்டிப்பா வெற்றிடும். ஆனா ராசிக்கு 15வது நட்சத்திரம் என்பது உங்களிடம் இருக்கின்ற நீங்கள் சிறுக சிறுக சேர்த்த அனைத்து விதமான ஆகுதிகளையும் சாப்பிட பிறந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுடுங்க. இது உயிர்காரகம், அது பொருள்காரகம். பொருள்காரகம் என்பது நாம் இழந்து ஆகணும். உயிர்காரகம் என்பது நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தியாக இந்த 15வது நட்சத்திரம் இருக்கும். அந்த காரகம் அது சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படும். அது மனைவியாக இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், அல்லது வந்து மருமகளாக இருக்கலாம். இவங்க சாப்பிடும் போது நம்ம சந்தோஷம் தானே படுவோம். நம்மளுடைய ஆகுதி அது சந்தோஷம் தானே. நம்ம தோட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மகனோ மருமகளை வந்து நம்ம வீட்டு சாவி வந்து அங்கே இருக்கும். அந்த தோட்டத்துக்கு கேட்டெல்லாம் திறந்த நிமிஷம் நீட் பண்ணி கொய்யாப்பழம் இருந்தாலும் மாம்பழம் இருந்தாலும் பிடிக்கிட்டு வருவோம். நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. அதை பிடிக்கிட்டு வந்து என்ன சொல்றான்னா தாத்தா பிடிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த பந்தம் வேறு, இந்த பந்தம் வேறு. இது உயிர் பந்தம், அது பொருள் பந்தம். அதனால உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரம் உங்களை உயிரை காப்பாற்றக்கூடியது கூடிய பெரிய சக்தி என்பது என்னுடைய 27 வருட ஆன்மீக அனுபவத்துல சொல்றேன். அதனால நீங்களும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு லக்கணப்புள்ளிக்கு 15வது நட்சத்திரம் எண்ணி எடுத்துடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். உங்களுடைய பூர்வ புண்ணிய பந்த நட்சத்திரம் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 15வது நட்சத்திரம். எல்லாரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.